بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يخشى الله من عباده العلماء صدق الله العظيم العليم قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. கண்ணியத்திற்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்க கல்வியினுடைய ஒரு நிகழ்ச்சியில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். நாம் இதுக்கு அதிகமாக அல்லாஹுக்கு தான் நன்றி செலுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் எல்லாமே உருவாக்கப்பட்டது மனிதர்களால். இப்போ நம்ம இருக்கிற வீடாக இருக்கலாம், அல்லது வாகனமாக இருக்கலாம், நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள், ஆடைகள், இது எல்லாமே உலகத்தில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இதை தாண்டி அல்லாஹுடைய சக்தியால் உருவாக்கப்பட்டது இருக்குது. மலைகள் இருக்குது, கடல் இருக்குது, நீர், நெருப்பு, காற்று, வானம், பூமி, இது மாதிரி எத்தனை படைப்புகள் இருக்கோ இது அல்லாஹுடைய குத்ரத்தால் உருவாக்கப்பட்டது. இது ரெண்டுமே இல்லாமல் ஒன்று இருக்குது. அதுதான் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தாத், அவனுடைய உள்ளமை. இது படைக்கப்பட்டதும் கிடையாது, உருவாக்கப்பட்டதும் கிடையாது, உருவானதும் கிடையாது, ஆதியானது. எப்படி அல்லாஹுக்கு ஆரம்பம் இறுதி கிடையாதோ, அல்லாஹ் படைக்கப்பட்டவன் கிடையாதோ, அதே மாதிரி அல்லாஹுடைய வார்த்தைகளும் படைக்கப்படாத ஒரு பொருள். அதாவது குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்குது, இது அல்லாஹுடைய அவனுடைய உள்ளமையிலிருந்து வெளியான ஒரு சப்தம். இது இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளுடைய சத்தம் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சத்தம் எப்படி எனக்கு உள்ளதோ அதே மாதிரி குர்ஆனுடைய சப்தம் அது அல்லாஹுடைய தாத்திலிருந்து வெளியான சத்தம். உதாரணத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஒரு ஆயத்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வசனத்தை, திருவசனத்தை நம்ம ஓதுறோம்னு சொன்னா, அந்த திருவசனம் இருக்குது, அது அல்லாஹுடைய தாத்திலிருந்து வெளியான சத்தம். அது என் வாயிலிருந்து வெளியாகலாம், ஆனால் அந்த சத்தத்துக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அங்க ஸ்பீக்கர்ல உங்களுக்கு கேட்குது. ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட பேசுதுன்னு நினைப்பீங்களா? இல்ல, ஸ்பீக்கர் என்கிட்ட பேசல. ஸ்பீக்கர் சத்தத்தை வெளிப்படுத்துது, ஸ்பீக்கர் சத்தத்தை வெளிப்படுத்துது, அவ்வளவுதான். அது சில நேரத்துல கூட்டியும் வெளிப்படுத்தும், குறைச்சும் வெளிப்படுத்தும். சில நேரத்துல நல்ல அழகான சத்தமா கொடுக்கும், சில நேரத்துல கர்ன்னு கொடுத்துரும். வெளிப்படுத்துறது எப்படி வேணாலும் எப்படி. சில பேருடைய கிராத் அழகா இருக்கும், சில பேருடைய கிராத் அழகா இருக்காது. சில பேர் நல்ல மென்மையா ஓதுவாங்க, சில பேர் வல்லினமா ஓதுவாங்க. ஆனாலும் சப்தம் யாருக்கு சொந்தமானதுன்னு சொன்னா அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சரி, இப்படி ஒரு வார்த்தைகளை, தன்னுடைய தாத்திலிருந்து வெளியான ஒரு வார்த்தைகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு எதற்காக கொடுத்திருக்கிறான்? முதல்ல அதை நம்ம விளங்கணும். ஏன் கொடுத்திருக்கிறான்? இது ஒரு மந்திர வார்த்தையா அப்படின்னா கிடையாது. ஒரு பொதுவான ஒரு நியதி நாம விளங்கி கொள்ளணும். ஒரு நல்ல சமூகம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல சமூகம் உருவாக்கப்படணும்னா அதுக்கு 2 இடங்கள் அவசியம் இருக்கணும். 2 இடங்கள் அவசியம் இருக்கணும். அந்த 2 இடங்களும் அவர்களை உருவாக்குவதற்கு தகுதியான அளவுக்கு, உருவாக்குவதற்கு போதுமான அளவுக்கு அந்த 2 இடங்களும் மேன்மைப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா இல்லங்கள், வீடு. இரண்டாவது மஸ்ஜிதுகள். இது 2 எந்த அளவிற்கு ஒரு நல்ல சூழலின் மீது உருவாக்கப்படுமோ, இந்த 2 சூழல்களுக்கு நடுவுல உருவாக்கப்படக்கூடிய அந்த சமூகம், உருவாக்கப்படக்கூடிய அந்த தலைமுறை இருக்குதே, அது ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக இருக்கும். ஆரோக்கியங்கிறது நோய் நொடி இல்லாம சொல்லல, இருக்கிறதுலே பெரிய நோய் உள்ளத்துடைய நோய் தான். இருக்கிறதுலே பெரிய நோய் உள்ளத்துடைய நோய் தான். இன்னைக்கு சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறோம், பிரஷருக்கு டேப்லெட் எடுக்கிறோம், எல்லாத்துக்குமே டேப்லெட் எடுக்கிறோம். உள்ளத்துல ஏகப்பட்ட நோய் இருக்கு. அதுக்கு என்ன வைத்தியம்? அதுக்கு எங்க போய் வைத்தியம் பார்த்தோம்? அதை எங்க டெஸ்ட் எடுத்தோம்?
என் உள்ள ஒருத்தரை பார்க்கிற போது அந்த பார்க்கக்கூடிய நேரத்தில் என் உள்ளத்தினுடைய நிலைப்பாடு என்ன, எப்படி பார்க்கிற? ஒருத்தர் என்னை ஏசிட்டாரு, அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்துடைய நிலைப்பாடு என்ன? ஒருத்தர் என்னை புகழ்றாரு, அப்ப என்னுடைய உள்ளத்துடைய நிலைப்பாடு என்ன? நான் ஒரு உயர்தரமான ஒரு பொருளை வாங்கிட்டேன், இப்ப என் உள்ளத்துடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய வருமானம் லாஸ் ஆயிடுச்சு, என்னுடைய உள்ளத்துடைய நிலைப்பாடு என்ன? இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது உள்ளத்துடைய நோய். உள்ளத்துடைய நோய். இந்த உள்ளத்துடைய நோய் தான் உடலினுடைய அதிகபட்சமான நோய்களுக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய அதிகபட்சமான ஃபித்னா ஃபசாதுகளுக்குமான அடிப்படையே இதுதான். இன்னைக்கு நம்ம இது விளங்கல, இன்னைக்கு நமக்கு இது புரியல. என்ன புரியல அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உடலினுடைய நோய் நமக்கு புரியுது. ஆனா உள்ளத்துல ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு, அந்த நோயின் காரணமாக என்னுடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய, என்னுடைய உறுப்புகள்ல இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள்ல மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாக்கப்படணும்னு சொன்னா, முதலாவது இல்லங்கள் உருவாக்கப்படணும், அடுத்தது மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படணும். சரி, இல்லங்கள்ல என்ன உருவாக்கப்படணும்? இல்லங்கள்ல என்ன உருவாக்கப்படணும்? இல்லங்கள்ல அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளுடைய பேச்சு இல்லங்கள்ல உருவாக்கப்படணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்கார்ந்தோம்னா எவ்வளவு நேரம் அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் ஆகிரத்தை பத்தியும் நம்ம பேசுற நேரம் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய பயான்லாம் வேணாம், ரொம்ப பெரிய பயான்லாம் வேணாம். நான் எல்லாத்தையும் கேட்கறது ரொம்ப எளிமையானதுதான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி போகிறதெல்லாம் இருக்கட்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மதரசாக்கள்ல ஒரு பெரிய அங்கங்க பெண்கள் மதரசா அப்படின்னு பெரிய ஒரு ஏற்பாடு இல்லை. வீட்டுல பிள்ளைகள்கிட்ட, தாய்மார்கள்ட்ட, உஸ்தபிகள்கிட்ட ஓதனவங்க தான். புள்ள தடுமாறி கீழே விழுந்துருச்சு, உடனே அடுத்த அவங்க வாயில என்ன வரும்? அடுத்த வார்த்தை அவங்களுடைய வாயில என்ன வரும்? அல்லாஹ்னு வரும். அல்லாஹ் உட்காருமா, லாயிலா படுமா. இதுதான் பிள்ளைங்களை படுன்னு சொன்னா அல்லாஹ் உட்காருமா, லாயிலா படுமா. இன்னைக்கு ஒரு பிள்ளை தடுமாறுதுன்னு சொன்னா முதல்ல என்ன வார்த்தை வருது? ஐயோ தான் வருது. அப்போ முதலே கோணல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கிற முற்றிலும் எங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது சிந்தனை. பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, நானே நேரடியில பார்த்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க? வாப்பா பொய் பேசிடக்கூடாது வாப்பா, நாளைக்கு அல்லாஹ்தால நரகத்துல கத்திரிக்கோள் இரும்ப வச்சு சூடு போட்டுருவான் நாக்குல. பயம்னு வந்தாலே நரகத்தை பத்தி தான் பயம், வேற எந்த பயமும் கிடையாது. காசை பத்தி பயம் கிடையாது. வீடே இல்ல, வெறும் ஓலை தான் ஒளிவிக்கிட்டு இருக்குது, அந்த பயம் இல்ல, அதை பத்தி கவலை இல்ல, அதை பத்தி வருத்தம் இல்ல. சாப்பாடு இல்ல, பட்டினியா இருக்கிறாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு இருக்கிறாங்க. இது எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இல்ல. அவங்க பிரச்சனைன்னு யோசிச்சதே நாளைக்கு நரகத்துல போய் பொய் பேசினா என்ன ஆகும், ஏமாத்தினா என்ன ஆகும். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம எவ்வளவு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நம்ம என்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருவோம்? யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூழல், வீட்டுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான சூழல், பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அல்லாஹ்வை சார்ந்த வார்த்தை, அல்லாஹ்வை கொண்டு பயம் காட்டுறது, அல்லாஹ்வை முன்னிறுத்தி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யறது, சொர்க்கத்தினுடைய ஆசைகளை அவர்களுக்கு கொடுக்கிறது, நரகத்தினுடைய பயத்தை கொடுக்கிறது. எது நடந்தாலும் சரி, அல்லாஹ் நாட்டம் கிடைக்கல, போனோம் வாப்பா, அல்லாஹ்வுடைய நாட்டம் இன்னைக்கு இல்ல, கிடைக்கல வாப்பா அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால கிடைச்சது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால கிடைக்கல, இப்படிங்கிற மனநிலையெல்லாம் தாண்டி நம்ம என்ன ஆயிட்டோம்? எல்லாத்துக்குமே இன்னைக்கு வாப்பா வாங்கிட்டு வருவாங்க, அம்மா தருவாங்க, மாமா கொடுத்தாங்க, சாச்சா எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இது எல்லாருமே உலகத்தை சார்ந்தவர்களோடவே சேர்ந்து இவங்கள்ட்டயே டிபெண்டாக ஆகிடுச்சு, இவர்கள் மேலேயே நம்பிக்கை உருவாகிடுச்சு. எனக்கு ஒரு கஷ்டம்னா எங்க வாப்பா எனக்கு உதவி செய்வாங்க, எங்க உம்மா எனக்கு உதவி செய்வாங்க, என்னுடைய மாமா இருக்கிறாங்க, என்னை பார்த்துக்குவாங்க. அப்ப அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறாங்கிற நம்பிக்கை விட்டு நம்ம தூரமாக ஆக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்தை. அப்ப வீட்டுக்குள்ள இல்முனுடைய ஒரு மஜ்லிஸ் உருவாக்கப்படும். இல்முங்கிறது எதுக்கு? இல்முனா என்னங்க 10 சூரா மனப்பாடம் பண்றதுக்கு பேர் இல்மா? முதல்ல இல்முனுடைய தாத்பரியம் என்ன? இல்ம கத்துக்கிறோமே, இதனுடைய தாத்பரியம் என்ன? குர்ஆனை மனனம் செய்யறதுக்கு பேர் இல்மா?
அல்லது குரானை கற்றுக்கொள்றதுக்கு, குரானினுடைய அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்றதுக்கு பேர் இல்மா? இல்லைங்க எனக்கு தொழுகனுடைய ஃபர்லு தெரியும், வாஜிபு தெரியும், சுன்னத்து தெரியும், முஸ்தஹப் தெரியும், இதுக்கு பேர் இல்மா? இதுக்கு பேர் மாலூமாத், அறிந்து கொள்றது, தெரிஞ்சு வச்சுக்கிறது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விட நிறைய என்ன பண்ணுவோம், போனுக்கு தெரியும். அதுகிட்ட போய் டக்குன்னு எப்ப தொழுகையினுடைய ஃபர்லு எத்தனை ஹனஃபி மசாயில சொல்லணும்னா டக்குன்னு அது சொல்லிடும். கூகுள்கிட்ட நம்ம போனை கையில கூட எடுக்க தேவையில்லை. இப்ப கூகுள் தொழுகையினுடைய ஃபர்லு எத்தனைன்னு கேட்டா நம்மளை விட ஸ்பீடா அது சொல்லும். இப்ப அது பெரிய ஆலிமா? அது பெரிய ஆலிமா? மாலுமாத்துங்கிறது வேற. இல்முங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, நான் எந்த வார்த்தையை படிக்கிறேனோ அதன் மேல எனக்கு நம்பிக்கை உண்டாகும். குர்ஆன்ல அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறானா, அந்த வாக்குறுதியின் மேல எனக்கு என்ன நம்பிக்கை இன்னைக்கு இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்ல ஒரு வாக்குறுதி வருதுன்னு சொன்னா அந்த வாக்குறுதியின் மேல நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அல்லது ஒரு எச்சரிக்கை வருது, அந்த எச்சரிக்கை மேல நமக்கு எவ்வளவு பயம் இருக்குது? அந்த எச்சரிக்கை மேல நமக்கு எவ்வளவு பயம் இருக்கு? ரொம்ப எளிமையான விஷயம் நான் சொல்றேன். ஒரு சஹாபியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அவர் இடது கையில எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். இடது கையில டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் பி யமீனிக், வலது கையில சாப்பிடுங்கன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உடனே அவர் சொன்னாரு, மஸ்ததாஅத்து, எனக்கு வலது கையில சாப்பிட முடியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ததாஅத, எப்பவுமே சாப்பிட முடியாது. அவருக்கு வலது கை விழுந்தே போயிடுச்சு. வாழ்நாள் முழுக்க வலது கை வேலை செய்யல. நாம கேட்கும் போது என்ன சொல்றோம், இது என்ன சுன்னத்து தானே, இது எதுக்கு இவ்வளவு வலியுறுத்துறீங்க? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையே போயிடும், நாங்க கை போயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாத இது சுன்னத்து தானே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இடது கையில. இன்னைக்கு இடது கையில வாங்குறது, இடது கையில கொடுக்கறது, இடது கையில எடுக்கிறது, இடது கையில எல்லாமே இடது கையில பண்றது இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, நமக்குள்ள ஒரு ஃபேஷனாக, அது ஒரு நாகரீகமாக மாறுது. அது ஒரு நாகரீகமாக, அது ஒரு அழகானதாக, அது ஒரு மேல்தட்டு மக்கள் பயன்படுத்துற மாதிரி ஒரு மாயை உருவாக்கப்பட்டு இன்னைக்கு அதன் மேலேயே என்ன ஆகிட்டு இருக்குது, இன்னைக்கு எல்லாருக்குமான ஒரு பழக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. எல்லாருக்குமான பழக்கம் உண்டாகி கொண்டு இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள், அவங்க செஞ்ச எச்சரிக்கைகள், எத்தனையோ எச்சரிக்கைகள் செஞ்சாங்க. அந்த எச்சரிக்கைகள்ல இன்னைக்கு நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? இல்மு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இல்மை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சிட்டாங்கன்னா அதன் மேல எனக்கு பயம் உண்டாகும். இவங்க எச்சரிச்சிருக்கிறாங்களே, இந்த எச்சரிக்கையின் மேல எனக்கு என்ன ஏற்படணும்? ஒரு பயம் உண்டாகும். பயம் ஏற்பட்டுச்சா ஏற்படலையா? அதுல பயம் உண்டாகிச்சா உண்டாகலையா? உதாரணத்துக்கு வாக்கு கொடுக்கிறோம். வாக்குறுதியை மீறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 5 தண்டனையை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்யறான். யார் வாக்கு மீறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் 5 தண்டனைகளை எச்சரிக்கை செய்யறான். குர்ஆன்லயே நேரடி எச்சரிக்கை செய்யறான். வலா யன்துரு இலைஹிம், அவங்களை பார்க்க மாட்டான். வலா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்கள்ட்ட பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். அவர்களை நோவினப்படுத்துவான். இப்படின்னு அல்லாஹ் தஆலா 5 விதமான தண்டனையை குர்ஆன்ல வெறும் வாக்குறுதி மாறுறதுல சொல்றான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு வாக்குறுதிகள் மாறிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. நமக்கு வாக்குறுதியை மீறப்ப நமக்கு அந்த பயம் வருதா? வாக்கு கொடுத்துட்டோம், அதை மீறுறோம், அந்த நேரத்தில் நமக்கு அந்த பயம் வருதா? அப்ப அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் சொன்ன வார்த்தைகள் மேல உண்டான நம்பிக்கையும் அவங்க எச்சரிச்சத எச்சரிக்கைகள் மேல நமக்கு பயமும் உண்டாக்குறதுக்கு தான் இல்ம். இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, இல்முடையவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் எச்சரித்த எச்சரிக்கைகள் மேல இவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் இவங்க பயப்படுவாங்க. இல்முடையவர்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா அதன் மேல பயம் இருக்கணும். பயம் இருந்தாதான் அவங்க இல்முடையவர்கள். இப்ப நான் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு என்ன பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன்? இன்னைக்கு ஒரு பிள்ளைகிட்ட போய் உட்காந்து பேசுனா பிள்ளை எதன் மேல பயம் ஏற்படுத்துது? பிள்ளைகள் மேல என்ன பயம் ஏற்படுது? யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மேல பயம் ஏற்படுதா, அத்தா மேல பயம் ஏற்படுதா, அல்லது காசு பணத்தின் மீது பயம் ஏற்படுதா? உலகத்தை பார்த்துதான் பயப்படுறாங்க. உலகத்தை பார்த்துதான், உலகத்தினுடைய பொருள்கள், உலகத்தினுடைய அந்த விஷயங்கள், உலகத்தினுடைய சாதனங்கள், உலகத்தினுடைய கருவிகள், இதை பார்த்துதான் பயம் ஏற்படுதே தவிர நாளைக்கு நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேனே, அல்லாஹ்வை நான் எந்த நிலைமையில சந்திப்பேன் அப்படிங்கிற பயம் பிள்ளைகளுக்கு உண்டாக்கல.
இது எந்த இடத்துல உருவாக்கப்படணும்னு சொன்னா வீடுகளுக்குள்ளதான் உருவாக்கப்படணும். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு நிக்கா நடந்தது 7 வயசுல. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சது 9 வயசுல. 18 வயசு அவங்களுக்கு இருக்கும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து கூட அவங்க இருந்தது வெறும் 9 வருஷம் தான். ஆனா 2000க்கும் அதிகமான ஹதீஸ்கள் அவங்க அறிவிச்சாங்க. எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? யார்கிட்ட கத்துக்கிட்டாங்க? வீட்டுடைய சூழல். அவங்களே மதரசா நடத்தினாங்க, அவங்களே முஅல்லிமாவாக இருந்தாங்க, அவங்களே முபல்லிகாவாக இருந்தாங்க, அவங்களே நிறைய பேருக்கு பயான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான ஒரு மஜ்லிஸ் ஏற்படுத்தி அவங்க பயான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அதை உம்மஹாத்துல் முஃமினீன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பாக அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஒரு சின்ன வயசு, ஒரு 18 வயசுக்குள்ள 9 வருஷம் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து கூட வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த 9 வருஷத்துல எவ்வளவு விஷயத்தை படிச்சிருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு ஆயத்து, குர்ஆன்ல ஒரு ஆயத்து, அந்த ஆயத்து இது மக்கால தான் இறங்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் மத்தியில பேச்சு வருது, இல்ல மக்கால இறங்கிச்சா மதீனால இறங்கிச்சா? பலிஸ்ஸாஅத்து வஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் அத்ஹா வ அமர். இந்த ஆயத்து மக்கால தான் இறங்கிச்சுன்னாங்க. எப்படி மக்கால இறங்கிச்சு சொன்னீங்க? அப்ப அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஆயத்தை ஒரு நாள் நான் தெருவுல விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது ஓதுனேன். ஒரு நாள் நான் தெருவுல விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆயத்தை ஓதுனேன். ஓதும் பொழுது அந்த பக்கமா அந்த மக்கா காஃபிர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, பாருப்பா இந்த புள்ள அந்த மந்திர வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி இந்த வயசுல ஓதிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்த ஆயத்தை மக்கள், ஏன்னா நான் மக்கால விளையாண்டுகிட்டு இருக்கப்ப இந்த ஆயத்தை, அப்போ புள்ள தெருவுல விளையாடும் பொழுது விளையாட்டுக்கு ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாடல. பாடனது என்ன பாடி இருக்குது? பலிஸ்ஸாஅத்து வஸ்ஸாஅத்து மௌஇதுஹும் அத்ஹா வ அமர். அப்ப வீட்டுல என்ன சூழல் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி கொடுத்திருப்பாங்க? எப்படிப்பட்ட அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அரபு தேசத்தினுடைய பண்டைய காலத்தினுடைய வரலாறுகள் முழுசா தெரியும். ஒரு கோத்திரத்தை சொன்னா அந்த கோத்திரத்தினுடைய அந்த வம்சவழி எங்க இருந்து ஆரம்பிக்குது, என்னென்ன வம்சவழி, அவர்களுடைய சிறப்புகள் என்ன, எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இலக்கிய கவிதைகள், ஏறத்தாழ 3000க்கும் அதிகமான இலக்கிய கவிதைகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் யாருகிட்ட இருந்து படிச்சாங்கன்னா அத்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து படிச்சிருந்தாங்க. எங்க படிச்சாங்கன்னா அது அவங்களுடைய வீட்டுடைய சூழல்ல படிச்சாங்க. வீட்டுக்குள்ள படிச்சாங்க. அப்ப வீட்டை ஒரு ஆரோக்கியமான சூழல்ல உருவாக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல பேச ஆரம்பிக்கிறதே என்ன அப்படின்னு சொன்னா ஊர்பலாய் தான் பேசுறோம். இப்ப இந்த ஊர்பலாய வாங்கி 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 பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அந்த ஊர்பலாய்கள் தான் அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனைகள்ல இருக்கு, அவங்களுடைய பேச்சுகள்ல இருக்கு. இப்ப கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முதல்ல இல்மை கொண்டு என்ன ஆகணும்னு சொன்னா பரிபூர்ணமான நம்பிக்கை ஏற்படணும். இல்மை கொண்டு என்ன உண்டாகணும்? பரிபூர்ணமான நம்பிக்கை ஏற்படணும். எது வரைக்கும் இல்மின் மீது நம்பிக்கை வராதோ அது வரைக்கும் அந்த இல்மை கொண்டு அமல் செய்ய முடியாது. இல்மின் மேல நம்பிக்கை வரலையோ அது வரைக்கும் அந்த இல்மை கொண்டு என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய முடியாது. துவாக்கள், சுன்னத்தான துவாக்கள் எத்தனைங்க தெரியும் அப்படின்னு கேட்டா 20 தெரியும், 25 தெரியும். எத்தனை அமல்ல இருக்குது? ஞாபகம் இருந்தா ஓதுவேன், ஞாபகம் இருந்தா ஓதுவேன்னு சொன்னாலே அதுக்கு பேர் அமல் கிடையாது. ஞாபகமா ஓதுவேன்னு சொன்னாதான் அதுக்கு பேர் அமல். ஞாபகமா ஓதுவேன் அது அப்படின்னா அதுக்கு பேர் அமல். இன்னைக்கு காலையில கூட ஒரு ஹதீஸ் வாசிச்சேன். 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நபர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்துடுறாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவர், இவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்துடுறார். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லி நுழைகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்துடுறார். வீட்டுக்குள்ள
சலாம் சொல்லி நுழையிறது. வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொல்லி நுழையணும்? சலாம் சொல்லி நுழையுது. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லி வர்றோமா, போன் பேசிக்கிட்டே வந்து போன் பேசிக்கிட்டே போகிறோமா? என்ன செஞ்சுக்கிட்டு வரோம்? ஒண்ணுமில்ல. வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொன்னா இவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே போகிறார். அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே போகிறார். எனக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறாங்கிற நம்பிக்கை இருந்திருந்தால், எனக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் நம்பிக்கை இருந்திருந்தால் இவர் சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போவாரா? சலாம் சொல்லாம வீட்டுக்குள்ள போவாரா? மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிட்டாங்களோ அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்பின் கீழே வந்துட்டாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியில போகணும்னா அது ஒரு பெரிய வேலை, அது பெரிய ப்ராசஸ். நான் தொழுகை போகணும்னா ஒழு செஞ்சுட்டு வீட்டுல இருந்து தொழுகை மஸ்ஜிதுக்கு ஆண்கள் போவாங்க, பெண்கள் வீட்டுல இருந்து பள்ளி மஸ்ஜிதுக்கு போக போறது இல்ல. இப்ப ஆனா இந்த ரெண்டுமே பெண்களுக்கு ஈஸியா கிடைக்கும். வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லிட்டு வர போறாங்க. ஆனா பாதுகாப்பு யாருடைய காடு? யாருடைய பாதுகாப்புக்கு கீழே வந்துடுறோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழே வர்றோம். ஏன் என்னால செய்ய முடியலன்னா, இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் சலாம் சொன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் கீழே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்ல, அதனால அமல் செய்ய முடியல. நம்பிக்கை இருந்தா அமல் செய்ய முடியும். நம்பிக்கை இருந்திருந்தால் அமல் செய்ய முடியும். நம்பிக்கை இல்ல, அதனால அமல் செய்ய முடியல. அப்ப இல்மு, நம்ம ஒரு இல்ம படிக்கிறோம், நம்ம ஒரு ஹதீஸ படிக்கிறோம், குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை படிக்கிறோம்னு சொன்னா முதல்ல நமக்கு என்ன ஏற்படணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை ஏற்படணும். வார்த்தையின் மீது நம்பிக்கை ஏற்படணும். நம்பிக்கை ஏற்பட்டால் நம்ம அமல் செய்யறது லேசு. ரெண்டாவது, நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குமோ அந்த அளவிற்கு அதுல அல்லாஹும் என்ன பண்ணுவான்னு சொன்னா உதவி செய்வான். இந்த வார்த்தையில என்ன பண்ணுவான்? அல்லாஹ் உதவி செய்வான். நம்பிக்கை இல்லாதவர்கள் இடத்துல அல்லாஹ் உதவி செய்யறது இல்ல. அப்போ நம்ம பிள்ளைகளை மதரசால ஓத அனுப்பிட்டு என்னுடைய கடமை நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம விளங்கக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளை நான் இன்னும் அழகிய எதெல்லாம் மதரசால கற்றுக்கொண்டு வந்தாங்களோ அதை வீட்டுல அவங்கள அமல் ரீதியாக உருவாக்குறதுக்கு நாம தான் முயற்சி செய்யணும். அமல் ரீதியாக நாம உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். வீட்டுல ஒரு நல்ல சூழலை உருவாக்கணும். ஃபஜருடைய நேரம் வந்துருச்சா வீட்டுல எல்லா லைட்டும் ஆன் ஆயிரணும், எல்லாரும் எந்திரிச்சிடணும், எல்லாருமே தொழுக ஆரம்பிச்சிடணும், எல்லாமே துஆ செய்ய ஆரம்பிச்சிடணும், எல்லாருமே குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடணும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல். இது ஒரு ஆரோக்கியமான சூழலாக மாறும். மாலை நேரம் வந்துருச்சா அசர் தொழுதமா எல்லாருமே உட்காரணும், எல்லாருமே தொழுகணும், எல்லாரும் தொழுதட்டு எல்லாருமே திக்ர்ல இருக்கணும். ஒரு நேரம் இருந்துச்சு ஊர் பகுதிகள்ல தெருக்கல்ல நடந்து போகணும் அப்படின்னு சொன்னா பெண்கள் வீட்டுல ஓதுற சப்தம் கேட்கும். பெண்கள் வீட்டுல ஓதிக்கிட்டு இருக்கிற அவுராதுகள் ஓதிக்கொண்டு இருக்கிற திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற திலாவ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சப்தம் கேட்கும். இன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். இன்னைக்கு தெருக்கல்ல நடந்து போனோம்னு சொன்னா ஒண்ணு வீட்டுல சண்டை போடுற சத்தம் கேட்குது, அல்லது டிவியில சண்டை போடுற சத்தம் வெளியில கேட்குது. இப்ப இதுல எப்படி அல்லாஹ் உதவி செய்வான்னு நம்ம நினைக்கிறோம்? இதுல எப்படி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோம்? இப்ப இந்த நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, நாம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறோமோ அதை நாம செஞ்சிடணும். அவ்வளவுதான், ரொம்ப லேஸ். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம செஞ்சிட்டோம்னா ரொம்ப லேஸ். நாம செஞ்சிட்டா ரொம்ப லேஸ். இப்ப நாம நம்மளுடைய அமல்களை உருவாக்கி கொண்டோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் தானாக பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அமல் செய்ய சொல்லிக் கொடுக்கூடாது. மதரசால அமல் செய்ய சொல்லிக் கொடுப்பாங்க. இப்ப மதரசால உஸ்தாபிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு அமல்களை சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், துஆ எப்போ ஓதணும், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அமல் செய்ய உஸ்தாபிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா வீட்டுல பேரண்ட்ஸாக அமல்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, செஞ்சுதான் காட்டணும். சாப்பாடை கொண்டாந்து வச்சுட்டு பிஸ்மில்லா சொல்லுமா பிஸ்மில்லா சொல்லுமா அப்படின்னா அது இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு யாராவது பிஸ்மில்லா சொல்லுமானா தான் பிஸ்மில்லா சொல்லும்.
மாறாக சுப்ரா விரிச்சிட்டோம், உணவை வச்சிட்டோம், இப்ப நாம பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ் அப்படின்னு சாப்பிட்டா புல்ல தானா சொல்லும் பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ். நாம செஞ்சா புல்ல தானா செய்யும், புல்ல தானா செய்யும். இல்லங்க சில பேர் வந்து சொல்றாங்க, பாருங்க இந்த பிள்ளைகளை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி சரி செய்யறது எனக்கு புரியவே மாட்டேங்குது, எனக்கு தெரியவே மாட்டேங்குது, எனக்கு என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு சொல்றதே அது அவங்களுக்கு சொல்லவே முடியல, சொல்லி 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 நான் டயர்டாகி போயிட்டேன், நான் அப்படியே தோர்ந்து போயிட்டேன், நான் வந்து என்ன ஆயிட்டேன், வெக்ஸ் ஆகி போயிட்டேன். இப்படி எல்லாம் பல பேர் பல விஷயமா வந்து பேசுறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒருத்தர் வீட்டுக்கு பூனை குட்டி வாங்கிட்டு போகிறார், ஒருத்தர் நாய் வாங்கிட்டு போகிறார், ஒருத்தர் கிளி வாங்கிட்டு போகிறார், ஒருத்தர் மீன் வாங்கிட்டு போகிறார், வீட்டுல வச்சு வளர்க்கிறாங்க. வளர்த்துட்டு அவர் சொல்றாரு, பாருங்க இந்த பூனை குட்டி நான் வந்தாதான் சாப்பிடும், என் வண்டி சவுண்ட கேட்டா போதும் அப்படியே இப்படி அப்படி அப்படி இப்படி ஓடும் அலையும், நான் வந்த உடனே என் மடியில ஏறி உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அப்படி கொஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பூனைக்குட்டிய நீங்க ட்ரைனிங் பண்ணி இருக்கிறீங்க, அது மேல நீங்க பாசத்தை கொடுத்திருக்கிறீங்க, அது மேல நீங்க பரிவு காமிச்சிருக்கிறீங்க, அதனுடைய இயல்பு தன்மையை விட்டு பூனை கிட்ட விளையாடுறதை விட்டும் அதை தாண்டி வந்து மனிதனாகிய உங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டு உங்ககிட்ட கொஞ்சிக்கிட்டு நீங்க சாப்பிடுற வரைக்கும் காத்து நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடுற அளவுக்கு அதை நீங்க ட்ரெயின் பண்ண முடியுது. ஆனா பெத்த பிள்ளைய ட்ரெயின் பண்ண முடியலன்னு சொன்னா பிள்ளையுடைய தப்பா பேரண்ட்ஸுடைய தப்பா? இது யாருடைய தப்பு? இது யாருடைய தப்பு? ஒருத்தர் சொல்றாரு, நான் ஒரு மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, மீன் இதாவது வெளியில நிக்குது, தட்டுல வருது, உட்காருது, சொல்றாரு நான் வர்றத பார்த்துட்டா போதும், தொட்டில இப்படி எப்படி இப்படி அப்படி சுத்திட்டு இடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், நான் வந்து ஒரு 2 தீனியை எடுத்து அந்த பால்ஸை போட்ட உடனே அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும், தொட்டிக்குள்ள இருக்கிற மீனு கூட நான் வர்றத தெரியப்படுது, ஆனா என் வண்டி ஹார்னஸ் சத்தம் கேட்டா என் புள்ள ஓடு போய் கட்டிலுக்கு அடியில நுழைஞ்சிக்குது அப்படின்னு சொன்னா நான் பிள்ளைக்கு துரோகியாகவும் என்னதுக்கு மீனுக்கும் பூனைக்கும் பாசமானவனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஆரோக்கியமான மனிதனா? முதல்ல மீனுங்கிறது 2வது இருக்கட்டும், நான் முதல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனா, உள்ள வளர்க்க தெரிஞ்ச மனிதனா நானு? இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நாம பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம், ஆனா பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தோம்? பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்கிறோம், பிள்ளைகளுக்கு என்ன கொடுத்தோம்? ஏதாவது ஒரு உபகாரம் கொடுத்தாதானே எதிர்பார்க்க முடியும், ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதானே திரும்ப கிடைக்கும். நாம என்ன கொடுத்தோம்? எங்க சாப்பாடு, நான் அவங்களுக்காக வேண்டிதாங்க உழைக்கிறேன், அவங்களுக்காக வேண்டிதாங்க சம்பாதிக்கிறேன், அவங்களுக்காண்டிதாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறேன். எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறீங்க, உங்களை நீங்க கொடுத்தீங்களா? ட்ரெஸ் கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, காரு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கொடுத்தீங்க, உங்களை கொடுத்தீங்களா? நான் என்ன மட்டும் தரல, மிச்சம் எல்லாத்தையும் தந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பிள்ளைங்க ஏமாந்துதான் போவாங்க. அந்த பிள்ளைங்க ஏமாந்துதான் போவாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது உங்களை தான், உங்களுடைய மெட்டீரியல் அவங்க எதிர்பார்க்கல, உங்களை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட இல்ல, நீங்க கொடுத்த மெட்டீரியல் இருக்குது, அதனால மெட்டீரியல் மேல பாசம் இருக்குது, மெட்டீரியல் மேல பிரியம் இருக்குது, மெட்டீரியல் மேல பயம் இருக்குது. உங்க மேல பாசமும் இல்ல, பிரியமும் இல்ல, மரியாதையும் இல்ல, பயமும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்தாலா பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது இருக்குதே, இது பெரிய ஒரு பாக்கியம், நிஅமத். இது அவனுடைய பெரிய கிஃப்ட், உபகாரம். இது அல்லாஹ்தாலா கியாமத்துல திரும்ப கேள்வி கேட்பான். நான் ஒரு புள்ளைய உங்க கையில கொடுத்தேன், ஒரு புள்ளைய உங்க கையில கொடுத்தேன், அந்த புள்ளைய எப்படி கொடுத்தேன்னு சொன்னா பியூர் ஒயிட் பேப்பராக கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன்? பியூர் ஒயிட் பேப்பர். அந்த பிள்ளைகிட்ட என்ன கிடையாது, அது பிறக்கும் போது அதுக்கு பொய் பேச தெரியாது, புறம் பேச தெரியாது, திருட தெரியாது,
வஞ்சகம் செய்ய தெரியாது, குரோதம் பண்ண தெரியாது, துரோகம் பண்ண தெரியாது, திட்ட தெரியாது, எதுவுமே தெரியாது. பியூர் ஒயிட். அந்த புள்ளைய என்கிட்ட திரும்ப ரிட்டர்ன் கொடுன்னு அல்லாஹ் கேட்பான். நான் எப்படி பியூரா ஒரு புள்ளைய உனக்கு கொடுத்தனோ அதே மாதிரி பியூரா அந்த புள்ளைய என்கிட்ட ரிட்டர்ன் கொடு அப்படின்னு. நாம வளர்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு என்னெல்லாம் தெரியும், எப்படிலாம் தெரியும்? மதரசாக்களை கடமைக்கு கொண்டாந்து விடுறது கிடையாது. மதரசாக்கள்ல பிள்ளைகள் உருவாக்கப்படுறதுக்கு முக்கியமாக அவங்களுக்கு வீட்டினுடைய ஒத்துழைப்பு அவசியம். வீட்டினுடைய ஒத்துழைப்பு அவசியம். நம்ம மதரசால அடிக்கடி இதான் சொல்றது, நாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறோம், தர்பியா செய்யறோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா வீட்டுல வந்த உடனே நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய முசீபத்துகள், வீட்டுல இருக்கக்கூடிய வார்த்தைகள், வீட்டுல பேசக்கூடிய அனாச்சாரங்கள், இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இங்க கொடுத்ததெல்லாம் அங்க போய் வேஸ்ட் ஆயிரும். இங்க கொடுத்தது அங்கெல்லாம் என்ன ஆயிரும்? நல்ல வீட்டுல ஏசிய போட்டுட்டு சுத்தி இருக்கிற 4 ஜன்னலையும் திறந்து வச்சுட்டு கொல்ல வாசலையும் தலைவாசலையும் திறந்து வச்சுட்டா ஏசியில எவ்வளவு கூலிங் இருக்கும்? ஏசி ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஏசி நல்லா தான் இருக்குது, எங்க கூலிங் இருக்கும்? வெளியில இருந்து எல்லா விதமான அனல் காற்றும் தூசியும் துருமும் எல்லாம் உள்ளக்க வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி அதனுடைய கூலிங் உள்ளக்க நிற்கும்? இதே மாதிரிதான் பிள்ளைகள் மதரசால ஓதிட்டு துஆக்களை மனப்பாடம் செஞ்சு கொண்டு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆனா வீட்டுல சூழல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னா வந்த உடனே குரானை தூக்கி பரண்டைக்கு மேல வைப்பாங்க. இதோட இந்த குரான் எனக்கு எப்பதான் தேவை? நாளைக்கு மதரசாக்கு போகும் பொழுதுதான் தேவை, என் வாழ்க்கைக்கு தேவையில்லை. எப்பதான் தேவை? இது நாளைக்கு மதரசாக்கு போகிறதுக்கு தான் தேவை, அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தேவையில்லை, இந்த குரான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளங்கிடுவாங்க. அதோட ஒரு 8 மாசம் கழிச்ச பிறகு விழுந்து 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 படிப்பாங்க. எதுக்கு படிப்பாங்க? எக்ஸாம் எழுதுறதுக்கு. எப்படி ஸ்கூல்ல படிச்சாங்களோ அது மாதிரி இங்க ஸ்கூல்ல எப்படி படிச்சாங்களோ அது மாதிரி இங்க உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன், பிரைஸ் வாங்கிட்டேன், மதரசால நிகழ்ச்சி நடத்தினா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு முடிச்சு அதோட பத்திரமா மூடி அதோட சுத்தி ஓரமா வச்சிருக்கேன். குரானுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, குரானுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, ஹதீஸ்க்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது. மாறாக மாறாக நம்ம மதரசால நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நாங்க பாஸ் ஃபெயில்னு போடுறதை கொண்டு நாளைக்கு சொர்க்கம் கிடைக்காது. நாங்க பாஸ்ன்னு போடுறதை கொண்டோ ஃபெயில்னு போடுறதை கொண்டோ நாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் போடுறதை கொண்டோ செகண்ட் ரேங்க், முதல்ல இது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இது நசாராக்களுடைய வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் போடல, மௌத்துல தான் பாஸ் ஃபெயில் தெரியும். இங்க பாஸோ ஃபெயிலோ ரேங்க் வாங்குறத கொண்டோ நாளைக்கு அல்லாஹ் இடத்துல எதுவுமே கிடைக்காது. இதுக்கும் அங்கேயும் சம்பந்தமே வராது. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருந்துச்சோ அதுதான் கபூர்ல வரும், நாளைக்கு கியாமத்திலையும் வரும். இங்க வரும், கபூர்லயும் அதுதான் வரும், நாளைக்கு கியாமத்திலையும் அதுதான் வரும். அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை முதல்ல நம்மளுடைய வீடுகள்ல உருவாக்கணும். அடுத்தது நம்மளுடைய மஸ்ஜிதுகள்ல பிள்ளைகளுக்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகணும். மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு மஸ்ஜிதுங்கிறது தொழுகைக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஆகி போச்சு. கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மஸ்ஜிதுல மக்களுடைய எல்லா விதமான தேவைகள் பூர்த்தியாச்சு. ஒருத்தர் வீட்டுல பேரிச்சம்பழம் மரம் வச்சாரு, முதல் கொலை வெளியில வந்துச்சு, அந்த கொலையை கொண்டு வந்து மஸ்ஜிதுல தொங்க விட்டார். மஸ்ஜிதுல தொங்க விட்டார். தொங்க விட்டா தேவை உடையவங்க பழத்தை எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கு தேவை இருந்துச்சு அவங்க பழத்தை எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். யாருக்கு தேவை இருந்துச்சு அவங்க போய் பழத்தை எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கு தேவை இல்லையா அவங்க தொடவே இல்லை. வீட்டுல உணவு இல்லை, பசியோட இருக்கிற வந்தாங்க, பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. யாருக்கு இது தேவையில்லையோ அவங்க அந்த பழத்தின் பக்கம் வரவே இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க, மஸ்ஜிதுக்குள்ள கொண்டு போய் அப்படி வச்சோம்னா, அட பேரிச்சம்பழம் வைக்கிறதுலாம் இருக்கட்டும், நோன்பு காலத்துல பேரிச்சம்பழம் வைக்கிறப்ப பாருங்க, எனக்கு 2 குடு, எனக்கு 3 குடு. அவரே ஒரு மூட்டை ஒரு பாக்ஸ் பேரிச்சம்பழத்தை பள்ளிவாசலுக்கு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு வெல்த்தான நபர் 2 பேரிச்சம்பழத்துக்கு பள்ளிவாசல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். எனக்கு தேவைன்னா தொடு, தேவையில்லைன்னா இல்ல. அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிற அல்ஹம்துலில்லாஹ். பசி
இருந்த நேரத்தில் கூட சஹாபாக்கள் என்ன ஆகல, தேவைகளும் மஸ்ஜித்ல பூர்த்தியாச்சு. ஃபிக்ஹுடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, ஹதீஸுடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, தஃப்சீருடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, குர்ஆனுடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, ஸிக்ருடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, தாவத்துடைய மஜ்லிஸ் இருந்துச்சு, பைத்துல் மால் இருந்துச்சு, பைத்துல் ஜகாத் இருந்துச்சு. எல்லாமே மஸ்ஜிதுக்குள்ளேயே இருந்துச்சு. மஸ்ஜித் 24 மணி நேரம் எல்லா மனிதர்களுடைய எல்லா தாகத்தையும் தீர்த்து கொடுத்துச்சு. ஆனா மஸ்ஜிதுக்குள்ள எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ள கீழே பாய் கூட கிடையாது, வெறும் மண், பாலைவன மணல். இமாம் சாப்கே முசல்லா கிடையாது, மண்ணுல தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, சஜிதா செஞ்சு எந்திரிக்கிறாங்க, நெத்தில இருந்து சகதி அப்படியே வடிஞ்சு மூஞ்சி வழியா ஊழு. யாரு? சர்தாரே தோ ஆலம், தாஜுல் மதீனா, ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்ற மெஹராபுடைய நிலைமை. ஒரு தடவை கடினமான வெயில் காலம், இப்ப இருக்கிற இந்த வெயில்லாம் கிடையாது, மரம்லாம் காஞ்சி கட்டையாகி போயிடுச்சு, அவ்வளவு வெயில். ஒரு கிராமவாசி எந்திரிச்சு சொன்னார், யா ரசூலல்லாஹ், மரங்கள் செத்துருச்சு, கால்நடைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, துஆ செய்யுங்க மலைக்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல நின்று கையை தூக்குனாங்க, தூக்கி அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம கிஸ்னா கீஸம் முகீஸா ஹனியம் மரியா நாஃபிஅன் கைர ضارன் ஆஜிலன் கைர ஆஜில் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. சஹாபாக்கள் அந்த ரிவாயத்துல வருது, நாங்க ஜும்மா தொழுதுட்டு வெளியில வரும் பொழுது மதீனாவுடைய வீதிகள்ல என்னாச்சு, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல இருந்து இறங்கல, மழை பெய்யுது. எதுக்கு? வெளியில மழை பெய்யுது, ஆனால் வெளியில மழை பெய்யுது, ஆனால் தாடி வழியா தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு, தாடி வழியா தண்ணி சொட்டுது. மஸ்ஜித் அவ்வளவுதான் இருந்துச்சு, மஸ்ஜித்ல செலவு செய்யல, மஸ்ஜிதுக்குள்ள செய்யல, ஆனா மஸ்ஜித் எல்லாத்துக்கும் செலவு செஞ்சுச்சு. இன்னைக்கு நம்ம மஸ்ஜிதுக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மஸ்ஜித்ல இருந்து யாருக்குமே செலவு செய்யறது இல்லை. மஸ்ஜித் எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுச்சு, ஆனா மஸ்ஜிதினுடைய தேவை எந்த அளவுக்கு பூர்த்தி ஆகல அப்படின்னு சொன்னா, மழை மேல பெஞ்சா தண்ணி இமாம் சாப்பினுடைய தலையில ஊத்தி தாடி வழியா கூட்டிச்சு. மஸ்ஜிதினுடைய தேவை இவ்வளவு கூட பூர்த்தி ஆகல. ஆனா அந்த மஸ்ஜித் பசிச்சவங்களுடைய பசியை போக்குச்சு, தாகிச்சவங்களுடைய தாகத்தை போக்குச்சு, இல்ம தேடினவர்களுடைய இல்ம போக்குச்சு, இஸ்லாத்தை தேடினவர்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துச்சு, ஈமான தேடினவர்களுக்கு ஈமான கொடுத்துச்சு. முழு உலகத்தினுடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியிருந்துச்சு. இப்ப மஸ்ஜித், இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படணும், இப்படிப்பட்ட மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படணும், பன்முக தன்மைகளுடன் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படணும். இப்படி ஒரு வீடும் இப்படி ஒரு மஸ்ஜிதும் ஒரு மஹல்லால உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இல்லங்களும் இந்த மஸ்ஜிதுகளும் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். எப்படிப்பட்ட ஆரோக்கியமான சமுதாயம் சொன்னா, எப்படி சஹாபாக்கள் உருவாகினாங்களோ அப்படிப்பட்ட ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கணும்னா முதல்ல வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்கலாமா இன்ஷா அல்லாஹ். மதரசாக்கள்ல நமக்கு என்னெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுதோ அதெல்லாம் வீட்டுல பிள்ளைகளிடத்தில் நம்ம இதெல்லாத்தையும் உருவாக்கணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொன்னதில் கேட்டதில் அழகான விஷயங்களை இஹ்லாஸோடு அமல் செய்யப்படுவாக்க அல்லாஹ் தஆலா மனைவிகளுக்கு தந்துள்வானாக. விஷயத்தை விளங்கவும் அமல் செய்யவும் அதை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குவதற்கும் மற்றவர்கள் வரைக்கும் கொண்டு போய், இப்ப நம்ம இதை கேட்டுட்டோம், நல்ல பயானை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கலைஞ்சு போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, வீட்டார்களிடத்துல நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இடத்துல இதை உட்கார்ந்து முதாக்கரா செய்யும், பேசணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசணும். பேச 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 பேசதான் இது நம்மளிடத்துல உருவாகும், மக்களிடத்திலும் உருவாகும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.